உறவு 4. தண்டனை என்று வேதனை இழையோட கீர்த்தி சொல்லவும், யார் தப்புக்கு யாரடி தண்டனை அனுபவிக்கிறது? இங்க பார் கீக்கி, உன் மேல எந்த தப்பும் இல்லை. நீயா ஏதேதோ கற்பனை பண்ணிக்கிற. இது கதையோ மேடை நாடகமோ சினிமாவோ இல்லை, வாழ்க்கை. யாரோ செஞ்ச தப்புக்கு நீ தண்டனை அனுபவிக்கிறன்னு சொல்றது அப்பத்தொன்னு உனக்கே புரியலையாடி? இப்போ நீ அனுபவிக்கிற வலி ஒரு கட்டத்துல உன் உயிரையே வில கேட்கும். கொஞ்சம் நிதானமா யோசிச்சு முடிவெடு. பேசினா தீராத பிரச்சனை எதுவுமே இல்லை. ரொம்ப சின்ன வாழ்க்கடி இது. அதை அழகாக்கிக்கிட்டு அனுபவிச்சு வாழறது நம்ம கையில இருக்கு. அதை விட்டுட்டு தண்டனை அது இதுன்னு பேசாத என்று எங்கோ பார்த்து கொண்டிருந்தவளின் பார்வையை தன் புறம் திருப்பியவள், வாழ்க்கை ஒரு முறைதான் கீக்கி. தேவையில்லாததை யோசிச்சு மேலும் மேலும் சிக்கலாக்கிக்காத. ஏற்கனவே உன்னோட இடத்துல இன்னொருத்தி உட்கார்ந்துருக்கா. அதை நினைச்சு தினமும் நீ படுற பாடு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா என்று அவளை ஆழ்ந்து பார்த்தவள், உன்னை பத்தி எனக்கு தெரியும்டி. எல்லாமே உன் அப்பா பண்ணின வேலை. இதுல உன் தப்பு என்ன இருக்கு? நீயா எதையாவது கற்பனை பண்ணிக்கிட்டு கஷ்டப்படாத. சரண் கிட்ட பேசு, எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்கும் என்றாள். இதுல புதுசா யோசிக்க எதுவுமே இல்லை சவி. பெத்தவங்களோட பாவ புண்ணியம் பிள்ளைங்க தலையில. இத்தனை நாள் என்னை பெத்தவரோட பணத்துல அமோகமா வாழ்ந்த நான் தானே இப்ப அந்த ஆளோட பாவ கணக்குக்கான தண்டனையை அனுபவிக்கணும். அதுதானே சரி. அது இல்லைன்னு உன்னால மறுக்க முடியுமா என்று வலி மிகுந்த குரலில் கேட்டிருந்தாள் கீர்த்தி. சைந்தவியோ என்ன பதில் சொல்வது என்று புரியாமல் அவளை பார்க்க, வாழ்க்கை வாழ்க்கைன்னு சொல்றியே, மாமா இல்லாத ஒரு வாழ்க்கை எதுக்கு எனக்கு? அப்படி வாழ்ந்து நான் என்ன பெருசா சாதிச்சுட்டு போறேன்? சொல்ல போனா அவரை புரிஞ்சுக்காத நான் என்று இதழ்களை அழுந்த கடித்தவள் விழிகளில் கண்ணீர் கரை புரண்டோடியது. பிரீத்தி சொன்னது ரொம்ப சரி. நான் மாமாவுக்கு தகுதியானவளே இல்லை. மாமாவுக்காக இத்தனை வருஷம் காத்திருந்த பிரீத்தி கூட தான் அவர் இருக்கணும். நான் அவர் கூட சேர்றது தப்பு என்று விசும்பியவள், என்னோட வாழ்க்கைக்காக தானே அந்த ஆளு மாமாவை அவரோட அப்பாவை குடும்பத்தை அசிங்கப்படுத்தினாரு என்றவள் அதற்கு மேலும் தொடர முடியாமல் கலங்கி போய் நின்றாள் கீர்த்தி. தோழியின் நிலை கண்டு அவளை ஆதரவாக அணைத்து கொண்டாள் சைந்தவி. இல்லை சவி, நான் கல்யாணம் குழந்தைன்னு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்து அந்த ஆளுக்கு நிம்மதியை கொடுக்க மாட்டேன். அப்படி பண்ணினா நான் மாமாவோட உணர்வை மதிக்காம போனதான் ஆகிடும். என்னை காதலிச்ச பாவத்துக்காக அவர் இதுவரைக்கும் பட்டதே போதும். இனியும் அவர் கூட நான் சேர்ந்து என்னால் அவர் பட்ட கஷ்டத்தை எல்லாம் ஞாபகப்படுத்தி அவருக்கு திரும்பவும் கஷ்டம் கொடுக்க நான் விரும்பலை. மாமாவுக்கு மட்டும் இல்லை, எங்கள் அம்மாவுக்கு பண்ணின துரோகம், என் கூட பிறந்தவளை அப்பா பேரை கூட சொல்ல முடியாத நிலையில நிறுத்தினது, வசுமதி அம்மாவை பண்ணின சித்திரவதை என்றவளின் கண்முன் தன்னை ஈன்றெடுத்தவள் பிரகாசத்தால் பட்ட துன்பங்களை வலம் வர குரலில் உறுதியுடன் தோழியை பார்த்தவள், தன்னோட பேர் புகழ் பதவி வெறிக்காக காதலி, கட்டின மனைவி, பெத்த பொண்ணுங்க, மாமான்னு எல்லாரோட உணர்வோட உயிரோட விளையாடி அவர் பண்ணின அக்கிரமத்துக்கு தண்டனை வேண்டாமா சவி? நீ சொல்ற மாதிரி நான் மாமா கூட சேர்ந்து நல்லா வாழ்ந்தா அந்த ஆள் கொஞ்சமும் குற்ற உணர்ச்சி இல்லாம நிம்மதியா இருப்பான். இப்பேற்பட்டவனுக்கு மகளா பிறந்த பாவத்தை நினைச்சு என்ன நானே வெறுக்கிறேன்டி. நான் சந்தோஷமா இருக்கக்கூடாது, இருக்கவே கூடாது. மாமாவை பிரிஞ்சிருக்கிற தண்டனை எனக்கு தேவைதான் என்று கீர்த்தி சொல்லவும், ஆனா கீக்கி என்று தொடங்கிய சைந்தவியை தடுத்தவள், அதேதான் சவி, இன்னைக்கு இல்லாட்டியும் ஒரு நாள் அங்க இருக்கிறது நான் இல்லை பிரீத்தின்னு கண்டிப்பா அந்த ஆளுக்கு தெரிய வரும். அப்ப நான் எங்க எப்படி என்ன நிலைமையில இருக்கேன்னு கூட தெரிஞ்சுக்க முடியாம அந்த ஆளு பரிதவிச்சு நிக்கணும்டி என்றவளின் வழிகளில் கட்டுக்கடங்காத சீற்றம். அது எப்படி எப்படி சவி? அவரோட 2 குழந்தையில ஒன்றை மட்டும் கூட்டிட்டு வந்து சீரும் சிறப்புமா வளர்த்த ஆளுக்கு இன்னொரு குழந்தை பத்தின உறுத்தலே இல்லாம இருந்திருக்க முடியும்? இதை பாரு, அந்த ஆளால மாமா அவரோட அப்பாவை இழந்துட்டு பரிதவிச்சு நின்ன மாதிரி உயிரோட என்னை இழந்துட்டு நிக்கிற நிலையே அந்த ஆளோட பாவத்துக்கு நான் கொடுக்கிற தண்டனை என்று அசாத்திய திடத்துடன் தோழியை பார்த்தாள். என்னடி பேசுற என்று அழுத்து கொண்ட சைந்தவி, ஏய், அதுதான் பிரீத்தி அங்க உன் அப்பாவை நீ சொல்றதை விட கொடூரமா தண்டிப்பேன்னு சொல்லிட்டு போயிருக்காளே, அப்புறம் நீ எதுக்காக உன்னோட வாழ்க்கையை பணைய வைக்கிற? சரணை பத்தி யோசிக்க மாட்டியா என்றாள். இல்ல சவி, நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. என்னை பெத்தவன் அவருக்கு செஞ்ச அநியாயத்துக்கு இந்நேரத்துக்கு மாமாவுக்கு கல்யாணம்னாலே வெறுத்து போயிருக்கோம். பிரீத்தி என்ன சொல்லி அவரை கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சான்னு தெரியாது. ஆனா அன்னைக்கு அவ வீடியோ அனுப்பி
அவர் எனக்கு இல்லைன்னு என்றவளின் குரல் கமர அருகே இருந்த நீரை எடுத்து பருகியவள் மேலும் உறுதியான குரலில், மாமா இல்லாம எனக்கு இனி வாழ்க்கைன்னு ஒன்று இல்லை. ஆனால் என்னோட சுயநலத்துக்காக அவரோட நிம்மதியை கண்டிப்பாக நான் கெடுக்க மாட்டேன். நான் அவர்கிட்ட இருந்து தள்ளி இருக்கிறது தான் அவருக்கு நல்லது. அப்புறம் நீ சொன்னியே என்று கண்களை அழுந்த மூடியவள், நான் அனுபவிக்கிற வலியே ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என்னை கொன்னுடோன்னு. அப்படியாவது அந்த வலி என்னை கொன்று தான் போடட்டுமே. உயிரோடு இருந்து தினம் தினம் சாகிறதுக்கு ஒரு அடியா நிம்மதியாக போய் சேர்ந்துடுவேன் என்று கீர்த்தி முடிக்கும் முன்னமே அவள் கன்னத்தை பதம் பார்த்தது சைந்தவியின் கரம். சி, அறிவு கெட்டவளே, என்ன பேச்சு பேசுகிற? இதை பார் கீக்கி, நான் பல முறை உனக்கு சொல்லிட்டேன் இந்த பேச்சை எடுக்கக்கூடாதுன்னு. ஆனால் நீ இதே மாதிரி பேசிட்டு இருந்த, நான் எதை பற்றியும் யோசிக்க மாட்டேன். கண்டிப்பாக சரணுக்கு கூப்பிட்டுருவேன், பார்த்துக்கோ என்று மிரட்டலாக சொன்னாள் சைந்தவி. உன்னால் முடியாதுடி என்ற கீர்த்தி கசந்த புன்னகையோடு தோழியை பார்க்க அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. என்ன மறந்துட்டியா? எந்த சூழல்லையும் சரணுக்கு கால் பண்ண மாட்டேன்னு உன் பொண்ணு மேலே சத்தியம் பண்ணியிருக்க. ஒரு வேளை நீ அதை மீறுற மாதிரி தெரிஞ்சா எனக்கும் வேற வழி இல்லை. நீ தேடினாலும் கிடைக்காத தூரத்துக்கு நிச்சயம் போயிடுவேன் என்று பதிலுக்கு மிரட்டினாள். என்னடி இது என்றவளின் விழிகளும் வேதனையை தத்தெடுக்க, உன்னையும் உன் அப்பாவையும் தண்டிக்க நினைக்கிற உனக்கு நீ இல்லாம பிரீத்தி கூட வாழக்கூடிய வாழ்க்கை உன்னோட சேர்த்து சரணுக்கும் தான் தண்டனைங்கிறது ஏன் உனக்கு புரியல? அதை எப்பதான் உணர போற என்றிட அவள் கேள்விக்கு பதில் கூற முடியாமல் நின்றவள், இல்லை, எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் மாமாவுக்கு பொருத்தமானவ இல்லை. அவருக்கு நான் வேண்டாம். அதான் அதான் மாமா அவளை நான் நினச்சிட்டு என்றவளுக்கு தன்னவன் பிரீத்தியுடன் வாழ்வை தொடங்கி இருக்கக்கூடும் என்ற நினைவே அறவே வெறுத்தது. அதை மேலும் அதிகரிப்பது போல பிரீத்தி கர்ப்பம் தரித்திருக்கும் செய்தி அவளுக்கு கிடைத்தது. நிதர்சனத்தை ஏற்கவும் முடியாமல் நிராகரிக்கவும் முடியாமல் தவித்த கீர்த்தி இயலாமையில் மடங்கி அமர்ந்து முகம் புத்தி கதறத் தொடங்கினாள். ஏன் கீக்கி இப்படி என்று அவள் முகத்தை நிமிர்த்திய சைந்தவி, அழுக எல்லாத்துக்குமே தீர்வாகாது. அந்த நேர வலிய மட்டுமே போக்குமே தவிர பிரச்சனையை தீர்க்காதுடி. அழற நேரத்துல அடுத்து என்னன்னு யோசிச்சாலே பல பிரச்சனைகள் தீர்ந்துடும் என்று அவள் முகத்தை துடைத்து, எதுக்கு நீயும் கஷ்டப்பட்டு சரணும் கஷ்டப்பட்டுட்டு? போதுண்டி, உங்க அப்பாவால அவர் பட்டதே போதும். இனியும் அவரை தண்டிக்காத. இப்ப சொன்ன பாத்தியா, நீ அவருக்கு பொருத்தமானவ இல்லைன்னு. இன்னொரு முறை அதை சொல்லாத. யூ போத் மேட் ஃபார் ஈச் அதர். அங்க உன்னோட இடத்துல வேணும்னா பிரீத்தி இருக்கலாம், ஆனா கண்டிப்பா சரண் மனசுல நீதான் இருப்ப என்றாள். இது எனக்கே தெரியாதா என்பதாக ஒரு பார்வை பார்த்தவளுக்கு தானே தெரியும். அவனை ஏற்கவும் முடியாத விளக்கவும் முடியாத திரிசங்கு சொர்க்கத்தில் தவித்து கொண்டிருப்பவளின் வேதனைக்கு முடிவு என்பதே இல்லை என்று. இங்கு சென்னையில் பிரீத்தி மருத்துவர் என்பதை அறிந்த பின் அவள் மீதான அலரின் பார்வை கூர்மை பெற்றது. பலதரப்பட்ட வழக்குகளில் குற்றவாளிகளின் உடல் மொழி, பார்வை, குரல் பேதம் குறித்த தேர்ச்சி இருப்பவளுக்கு தன் எதிரே இருப்பவளின் நோக்கத்தை இனம் காண பெரிதாக நேரம் எடுக்கவில்லை. பிரீத்தியின் முகத்தில் தோன்றும் உணர்வுகளை அளவிட்டு கொண்டிருந்தவள் வெகு விரைவாகவே அவளை கண்டு கொண்டாள். தடுமாற்றம் இல்லாத குரலும் விழிகளில் கள்ளமற்ற நேர்கொண்ட பார்வையும் எதையும் எவரையும் நெஞ்சுரத்துடன் எதிர்கொள்பவளின் உடல் மொழியில் தென்பட்ட அசாத்திய துணிச்சலும் கையும் களவுமாக சிக்கிக் கொண்ட போதும் துளி பதட்டமின்றி திடத்துடன் பதிலளிக்கும் அவளின் ஆளுமை என்று அனைத்தும் அலரை சற்று நிதானிக்க வைத்திருந்தது. சரி, சித்தப்பா கீர்த்திய தீபிகா சித்தியோட பொண்ணா உலகத்துக்கு அடையாளம் காட்டினதுக்கும் நீ கீர்த்தியா மாறினதுக்கும் என்ன சம்பந்தம்? கீர்த்திய நகல் எடுத்தது போல இருக்க நீ அவரோட பொண்ணுன்னு நிரூபிக்க பெருசா ஆதாரம் கூட தேவைப்படாது. அப்படி இருக்கிறப்போ பிரீத்தியாவே இங்க வந்திருக்கலாமே, ஏன் இந்த ஆள் மாறாட்டம் என்று கேட்க கனத்த மௌனம் அவளிடம். விழிகளை அழுந்த மூடியபடி தன்னை கட்டுப்படுத்த போராடியவள் நீண்ட நிமிடங்களுக்கு பின், நான் பிரீத்தியா அந்த ஆள் முன்னாடி போயிருந்தா இந்நேரத்துக்கு என்னை புதைச்ச இடத்துல புல்லு முளைச்சிருக்கும் என்று தொடங்கியவள், இல்ல சரியா சொல்லணும்னா என்னை புதைச்ச இடத்துல இந்நேரத்துக்கு மரமே வளர்ந்திருக்கும் என்றதில் மற்றவர்களிடம் பெரும் அதிர்ச்சி. என்ன பேசுற? சொந்த பொண்ணை கொல்ற அளவுக்கு அவர் கொடூரமானவரா இருக்க வாய்ப்பில்லை. நீ நெஜத்தை சொல்றது உனக்கு நல்லது பிரீத்தி என்றாள் அலர்விழி. அம்பளோ என்று பார்வையால் கண்டித்த எழில், ஏ நீயும் அவரோட பொண்ணு தானே பிரீத்தி? அப்புறம் எதுக்கு அவர் முன்னாடி அடையாளத்தை மாத்தி வரணும்? அப்படி என்ன உங்க அப்பா மேல உனக்கு பயம் என்று எழில் முடிக்கும் முன்னமே, நோ, அவன் எனக்கு அப்பா இல்லை,
அவனுக்கு அந்த தகுதி கொஞ்சமும் கிடையாது. அவன் என்னைக்குமே எனக்கு அப்பா ஆக முடியாது. நான் பிறக்கிறதுக்கு காரணமானவன் மட்டுமே. இன்னொரு முறை அவனை எல்லாம் அப்படி சொல்லாதீங்க மாமா என்று பிரீத்தி கர்ச்சிக்க அதை எதிர்பாராத எழில் ஸ்தம்பித்து போனான். காம் டவுன் பிரீத்தி என்று அலர் அவளை அமர்த்தி தண்ணீர் கொடுக்க, நான் அவனை அப்படி சொல்லாதீங்க. அப்பான்னு சொன்னாலே பிரீத்தி இப்படிதான் ரொம்ப வயலண்டா நடந்துக்கிறா. நீங்க அவன் பேர் சொல்லியே பேசுங்க என்று சரண் சொல்லவும் மெல்ல தன்னை மீட்டெடுத்தவன், சரிம்மா, இனி அவனை உன் அப்பான்னு சொல்லலை. ஆனா நீ பிரீத்தியா வந்திருந்தா தானே அந்த ஆள் இத்தனை வருஷம் பண்ணின ஃபோர்ஜரி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். உன்னோட வழி நியாயமானதா இருந்தா எதுக்கு பிரீத்தி இந்த ஆள் மாறாட்டம் என்றான். அதுதான் சொன்னனே மாமா, அவன் நான் பிறக்கிறதுக்கு காரணமானவன். எனக்கும் அவனுக்குமான சம்பந்தம் அவ்வளோதான் என்றவள் அலரை நெருங்கி, என்ன கேட்ட? சொந்த பொண்ணை கொல்ல துணிய முடியுமான்னு தானே என்று விரக்தியாக புன்னகைத்தவள், அலர், நாதன் மாதிரியான ஒருத்தருக்கு பொண்ணா பிறந்த உனக்கு இதை ஏத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நிஜம் அதுதான். சொல்லப்போனா அப்பாவோட அரவணைப்புல வளர்ந்த உனக்கு என்னோட கஷ்டத்தை புரிஞ்சுக்க முடியாது. நான் சொல்றது நிஜம்னு நம்பணும்னா அதுக்கு நீ பிரகாசத்தை நம்பி ஏமாந்த வசுமதிக்கு முறை இல்லாம பிறந்திருக்கணும். அதுவும் கீர்த்தியா இல்லாம பிரீத்தியா வளர்ந்திருக்கணும். அதுதான் முக்கியம் என்றாள் பிரீத்தி. பிரீத்தியை நெருங்கிய எழில், நீ அவரோட பொண்ணுன்னு வெளியே சொல்ல முடியாத நிலனா ஒருவேளை அவன் உங்க அம்மாவை ஏதாவது மிரட்டினானா பிரீத்தி என்று பிரகாசத்தை நன்கு அறிந்தவனாக கேட்டான். யார் என்ன நினைத்தாலும் பேசினாலும் அதை பற்றிய கவலை துளியும் இன்றி நான் தவறிழைக்காதவள், என் செயல்களுக்காக நான் கர்வம் கொள்கிறேன் என்ற நெஞ்சுரத்துடன் அருகே இருந்த மேஜையில் கரம் பதித்து நின்றிருந்த பிரீத்தியின் உடல் மொழி எழிலின் கேள்வியில் பெரும் மாற்றம் கொண்டது. அலட்சியத்துடன் இருந்தவளின் உடல் விரைக்க தொடங்க உள்ளத்தில் கனன்று கொண்டிருந்த எரிமலை வெடிக்க தயாராகியது. அவள் முகம் சட்டென விகாரமாகி விழி வழியே கனல் வழிய தொடங்கியது. என்ன கேட்டீங்க மாமா? மிரட்டினானா என்று கேள்வியாய் அவன் முகம் பார்த்தவள், உங்களுக்கு புராண கதைகள்ல நம்பிக்கை இருக்கா என்றாள். தன் கேள்விக்கு பதிலளிக்காமல் பதில் கேள்வி கேட்பவளின் முகமே அவள் அகத்தின் கொதிப்பை எடுத்துக்காட்டி எழிலுக்கு 1000 கதைகள் சொல்லியது. குழந்தையை சுமந்திருக்கும் நிலையில் அவள் போக்கிலேயே சென்றுதான் உண்மையை வாங்க வேண்டும் என்பதால் ஆம் என்று தலையசைத்தான். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதல அரக்கன், அசுர குலத்தவன், மனித தன்மை இல்லாதவன், பிறன் மனை நோக்காத பேராண்மை அற்றவனான ராவணன் கூட தான் கடத்தி வந்த சீதையுடைய பெண்மையை மதிச்சான். ஆனா இங்க மனுஷ ரூபத்துல இருக்கிற கலியுக ராவணனான அவன் என்றவள் குரல் உயர, அதைத் தொடர்ந்து வேக மூச்சுக்களை எடுத்தவளின் சுவாசம் சீரற்று போனது. உடனே அவளை நெருங்கிய எழில் பிரீத்தியின் தலையை ஆதூரமாக வருடி, கண்ட்ரோல் யோர் செல்ஃப் பிரீத்தி, டோன்ட் கெட் எமோஷன், குழந்தைக்கு நல்லதில்லம்மா என்று தண்ணீரை எடுத்து புகட்டினான். இல்ல இல்ல மாமா என்று குறையாத ஆவேசத்துடன் அதை மறுத்தவள், இல்ல இல்ல மாமா, உங்களுக்கு தெரியாது. புராணங்கள்ல வர அந்த மாதிரி அரக்க அசுரன் எல்லாம் மற்றவங்களுக்கு தான் தீங்கு செஞ்சிருப்பான், அடுத்தவங்களை அழிக்க முற்பட்டிருப்பான். ஆனா இவன் என்ற போதே அவள் குரலில் ஆக்ரோஷம் மிகுந்தது. அதற்கு மேலும் வலு சேர்ப்பது போல பிரகாசத்தின் ஈன செயல்கள் அனைத்தும் பிரீத்தியின் மனக்கண்ணில் வலம் வர அவள் இருதய துடிப்பு வேகமாகி முச்சு சீரற்று போனது. அதை கண்ட அலர்விழி அவள் அருகே வர, இல்ல அலர், உனக்கு தெரியாது, அவெல்லாம் மனுஷனே இல்ல. பெத்த குழந்தைய கிரேன்ல வச்சு தூக்கி ஆத்துக்கு நடுவுல நிறுத்தி தண்ணிக்குள்ள தள்ளுவேன்னு எந்த அப்பனாவது சொல்லுவானா என்று கேட்க உச்சகட்ட அதிர்வில் ஸ்தம்பித்து போனாள் அலர்விழி. ஆனால் சில கணங்களிலேயே தன்னை மீட்டு கொண்டவள், பிரீத்தி, அப்புறம் பேசிக்கலாம், ப்ளீஸ் காம் டவுன். நீ இந்த அளவுக்கு பேனிக் ஆகிறது உனக்கு நல்லதில்லை, பொறுமையா இரு என்று அவளை அணைத்துக் கொள்ள எழில் பிரீத்திக்கு நீரை புகட்டி உணர்வுகளை மட்டுப்படுத்த முயன்றான். என்ன பிரீத்தி இது? எதுக்காக இவ்வளோ ஆக்ரோஷம்? அதுவும் தகுதியே இல்லாத ஒருத்தனுக்காக உன்னையே ஏமாவர்த்திக்கிற? எப்படி உருவாகி இருந்தாலும் இது உன்னோட குழந்தை இல்லையா? கொஞ்சம் அதை நினைச்சு பாருமா என்று எழில் சொல்ல பிரீத்தியிடம் பதிலில்லை. அலர்விழியிடம் குறிப்பிட்ட மாத்திரையை கொடுத்த சரண், அம்லு, இந்த டேப்லெட் கொடு, அவங்களுக்கு ஏற்கனவே ஹை பிபி இருக்கு, அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க என்றான். அமைதியாக மாத்திரையை எடுத்துக்கொண்ட பிரீத்தி மறுநொடியை எழிலிடம், அவனால் சீரழிய இருந்த என் வாழ்க்கையை நான் சீரமைக்க நினைச்சது தப்பா மாமா என்று கேட்க, உன்னோட எண்ணம் தப்பு இல்லை பிரீத்தி, ஆனால் அதை நீ செயல்படுத்தின முறை தான் தப்பு என்று சரணை பார்த்தபடி சொல்ல அவன் பார்வைக்கான அர்த்தம் புரிந்தவள், இத்தனை வருஷமா அவனை பழி வாங்குற வெறியில இருந்த எனக்கு ஆறுதலே 10 வருஷத்துக்கு முன்ன. சரியா சொல்லணும்னா நான் 10th போனப்போ இவர் கூட நான் செலவிட்ட நிமிஷங்கள் தான் என்றதுமே, வாட் வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்
என்று ஆவேசத்துடன் அவளை நெருங்க முற்பட்ட அலரை அவசரமாக தடுத்து பிடித்திருந்தான் எழில். விட்ரா என்று அவனிடமிருந்து தன் கரத்தை உதறவும், பட்டு என்னடி பண்ற, எனக்கும் தான் ஷாக்கா இருக்கு, ஆனா கொஞ்சம் பொறுமையா பேசு என்றிட, பொறுமையாவா, டேய் அங்க மாமாவை பாரு என்று சரணை சுட்டி காண்பித்தாள். பிரீத்தியின் வார்த்தையில் ஸ்தம்பித்து போயிருந்த சரணின் நிலையே அச்செய்தி அவனுக்கு புதிது என்பதையும் அவன் எதிர்பாராதது என்பதையும் உணர்த்தியது. டேய், இதுவரைக்கும் மாமாவுக்கு கெட்ட பேர் உண்டாக்கினது போதாம இப்ப அவரை இன்னும் அக்யூஸ் பண்ண பாக்குறா. சித்தப்பா விஷயத்துல அவன் மேல தப்பு இல்லாம இருக்கலாம், ஆனா மாமா என்னடா பண்ணாரு, எதுக்கு சம்பந்தமே இல்லாம அவரை டார்கெட் பண்ணணும் என்று ஆவேசத்துடன் கேட்டவள், நோ, இதுக்கு மேலேயும் என்னால எதையும் கை கட்டி வேடிக்கை பார்க்கவே முடியாது. இப்பவே நான் காப்ஸ்க்கு கால் பண்றேன். இவளை விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சா எல்லா உண்மையும் வரும் என்று கைபேசியை எடுத்தாள். அதை பிடுங்கிய எழில், ஏய் ஏண்டி அவசரப்படுற, கொஞ்சம் பொறுமையா இருன்னு சொல்றேன், கேட்கவே மாட்டியா என்றவனுக்கு இப்போது பிரீத்தியின் பாதுகாப்பே பிரதானமாகி போயிருந்தது. டேய், அவ அர்த்தமே இல்லாம பேசிட்டு இருக்கா, உனக்கு புரியலையாடா? மாமாவுக்கு இவளை யாருன்னே தெரியாது, ஆனா இவ அவரை தெரியும், அவர் கூட இருந்தேங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கா. கேட்கறவன் கேனா கேப்பையில நெய் வடியுதுன்னு சொல்லுவாளா? நீ வேணும்னா கேனையா எல்லாத்தையும் கேட்டுட்டுரு, என்ன அப்படி இருக்க சொல்லாத, என்னால முடியாது, முதல்ல என்னை விடு என்று எழிலிடம் சீறினாள். அமுலு, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன், சொல்றது புரியுதா என்று எழில் பொறுமையாக சொல்ல அவன் குரலுக்கு கட்டுப்பட்டவளாக நிதானித்தாள் அலர்விழி. அதே நேரம் கட்டுக்கடங்கா சீற்றத்துடன் பிரீத்தியிடம் சென்ற சரண், வாட் ரபிஷ் இஸ் திஸ் பிரீத்தி, யூ ஆர் கிராசிங் யுவர் லிமிட், எனஃப் இஸ் எனஃப். இதுக்கு மேலேயும் ஒரு வார்த்தை பேசினேன், நான் பொறுமையா இருக்க மாட்டேன். உன்னோட உளறலை கேட்க எனக்கு நேரம் இல்லை. வேர் இஸ் கீர்த்தி, ஜஸ்ட் ஆன்சர் மை கொஸ்டின் என்றான் கடுமையான குரலில். டேய் சரண், அவசரப்படாத, அமைதியா இரு, நான் பேசிக்கிறேன், நீ கொஞ்சம் இப்படி வாடா என்று எழில் சொல்லவும், விடுங்கண்ணா போதும், இதுக்கு மேலேயும் என்னால் எதையும் தாங்க முடியும்னு தோணலை என்றவன் மறுநொடியே எழிலை இறுக கட்டி கொண்டான். போதும் பிரீத்தி, இப்படி புதிர் மேல புதிர் போட்டு எல்லாரையும் வதைக்காத. எதுக்காக தேவையில்லாம இவனை கஷ்டப்படுத்துற? அவன் தான் உன்னை யாருன்னே தெரியாதுன்னு சொல்றானே. நீ முதல்ல உங்க அப்பா என்ன பண்ணா, உன்னோட அம்மா எங்க இருக்காங்க, நீ எப்படி கீர்த்தியா இங்க வந்தன்னு நடந்ததை தெளிவா சொல்லு, எங்களோட பொறுமைக்கு அளவுண்டு என்று எழில் சொல்லவும் முகத்தை அழுந்த துடைத்தவள், சரி மாமா என்று கடந்த காலத்தை அவர்களிடம் பகிர ஆரம்பித்தாள்.